வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் கோவிலினுடைய அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களினுடைய அன்பு எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி உங்கள் அனைவருடைய நிம்மதிக்காக உங்களுக்காக என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டதாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் 190% மக்கள். ஆனா எல்லாம் தெரிந்திருக்கிறானா என்று கேட்டால் அவன் தெரிந்தது தான் எல்லாம் என்று அவன் சொல்லுவான். ஆனால் தெரிய வேண்டியதுதான் இந்த உலகத்தில் மறைந்து கிடக்கும் செய்திகள், மறைந்து கிடக்கிற பொருள்கள், கருத்துக்கள், விஷயங்கள் எல்லாமே. பாவலோகம், புண்ணியலோகம், தேவலோகம் என்று சொல்லி 3 உலகங்கள் இருப்பதாக ஆன்மீகவாதிகள் கூறினார்கள். ஆனா நாம காலம் தொட்டு இன்று வரை இந்த ஒரே உலகத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுல தேவலோகம் எது, புண்ணியலோகம் எது என்று கேட்டால் சராசரி மனிதர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்பதுதான் முக்கியமான கருத்துக்கள். மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூதலத்தை பாவலோகம் என்றும், சரீரத்தை விட்டு பிரித்து சென்ற ஆன்மாக்கள் புண்ணிய காரியங்களை செய்து இறைவன் திருவடியை நோக்கி ஆகாய லோகத்திலே தங்கியிருந்தால் அதை புண்ணிய லோகம் என்றும், அதற்கு மேலான ஆன்மாக்கள் எல்லாம் இறைவன் திருவடிகளையே அடைந்து விட்டால் அதை தேவலோகம் என்றும் ஆன்மீகவாதிகள் கருத்துரைத்தார்கள். அப்படி என்றால் மேல ஒவ்வொரு உலகமும் நடந்து கொண்டு இருக்கிறதா, வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி மனிதனுடைய சிந்தனையில் உதிக்கும். சரீரம் படைத்த திடப்பொருள்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பூகோலோகம் மட்டும்தான் சரியானது. இதே பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் சந்திரலோகத்துக்கு சென்றால் கால் மிதிப்பதற்காக பூமி இருந்தால் மட்டும்தான் மிதிக்கப் போகிறான். இல்லை என்றால் ஆகாயத்திலே பறந்து செல்வது போல நிலை இருந்ததாக விஞ்ஞானிகள் கூட நமக்கு சொன்ன கருத்துக்கள் பல உண்டு. ஆகாயம் என்பது ஒரு திடப்பொருளே அல்ல. ஸ்கை, வானம் ஒரு திடப்பொருள் கிடையாது. திறந்த வெளியினுடைய அகன்ற நிறம்தான் அந்த நீல நிறம். நீல நிறத்திற்கு ஒவ்வொரு இடையிலும் ஒவ்வொரு விண்மீன்களும் ஒவ்வொரு கோள்களுமே இந்த உலகத்தில் நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த கோள்களையும் அந்த விண்மீன்களையும் யாரும் மேலே கட்டி தூக்கி வைத்திருக்கிறார்களா அது நிற்பதற்கு என்று கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விண்மீன்களும் ஒவ்வொரு கோள்களுமே அங்கே ஆகாயத்திலே தங்கி இருக்கின்றது. மேலே எந்த ஆதாரமும் கிடையாது, கீழே எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஆகாயத்தில் அந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகள் யாவுமே திடப்பொருள்கள் தான். திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள். பொருள் மொத்தம் 3. திடப்பொருள் மண்ணுக்கு ஒப்பான இரும்பு, கம்பி போன்றவை எல்லாம் திடப்பொருள். திரவப்பொருள் தண்ணீருக்கு ஒப்பானது. வாயு பொருள்கள் காற்றோடு காற்றாக உலாவக்கூடிய பொருள். அது பொருள் அல்ல, அது உணர்வு. ஆனா வாயு லோகத்தில் இப்படியெல்லாம் கிரகங்கள் மிதந்து கொண்டு இருக்கின்றது என்பதை விஞ்ஞானிகளும் சொன்னார்கள். நாமும் கூட இந்த உலகத்துல மேல் நோக்கி பார்த்தால், இரவில் பார்த்தால் எத்தனையோ விண்மீன்கள், பகலிலே பார்த்தால் சூரியன், இரவிலே பார்த்தால் சந்திரன், அப்பாற்பட்டு ஆராய்ச்சி குழாய்களின் மூலமாக நம்ம பார்த்தோம் என்றால் 9 கிரகங்களும் வீட்டு இருப்பதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் பார்த்து நம்முடைய உலகத்துக்கு விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இத்தனை பொருள்களும் எந்த ஆதாரம் இல்லாமல் தான் மேலே அந்தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல மனிதனுடைய சரீரம் நீக்கிய ஆன்மாக்களும் மேற்பகுதியிலே ஆகாய வீதியினுடைய மேலே குறிப்பிட்ட சில ஆன்மாக்கள் உலாவிக் கொண்டு இருக்கின்றது. அதுதான் புண்ணியலோகம். அந்த புண்ணியலோக ஆன்மாக்களில் யாரெல்லாம் இருப்பார்கள்? ஆன்மீகவாதிகள், தர்மம் வாய்ந்த அரசர்கள், தர்மம் வாய்ந்த மகான்கள், தர்மம் வாய்ந்த நற்குணம் படைத்த மனிதர்கள், இவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அந்த புண்ணியலோகத்திலே இருக்கு. இந்த தேவலோகம்ங்கிற ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அத ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் அது ஒரு கற்பனை ராஜ்யம் என்று சொல்வார்கள். ஆனா நான் இப்ப அதுக்கு அப்படி ராஜ்யம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிரகங்கள்லாம் அந்தர்லோகத்துல இருக்கு, அந்தரங்கள்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி உருவமில்லாத ஆன்மாக்கள்
புண்ணிய லோகத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கும் மேலானவை மாபெரும் ஆற்றலை பெற்ற தெய்வ அவதார புருஷர்களாக வெற்றி கொண்டிருக்கிற இடத்துக்கு பேர் தான் தேவலோகம். அதான் இந்திரலோகம், முருகன், கணபதி போன்ற எல்லா தேவாதி தேவர்களும் புண்ணிய தீர்க்க தரிசிகளும் வாழக்கூடிய இடம் அந்த தேவலோகம்னு சொல்லுவோம். அந்த தேவலோகத்தில் உள்ளவர்கள் புண்ணிய லோகத்தை சார்ந்தவர்களுக்கு அருள் பாலித்து புண்ணிய லோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதமான ஆன்மாக்களுக்கு கீழே வாழுகின்ற பாவலோகத்தில் வாழுகின்ற இந்த பூலோக மக்களுக்கு கருணை புரிந்து வாழக்கூடிய இந்த உலகம் தான் நற்பலன்களை அடைந்து இந்த புலகத்தில் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்மீக ஞானத்தின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு பொருளும் கிடைத்த ஒவ்வொரு சில செய்திகள். இந்த செய்திகள்லாம் அன்னைக்கு மகாமுனிவர்கள் பூதோளத்தில் இருந்து ஞான கண்களாலே தன்னுடைய ஆகாய சக்திக்குள்ளே தன் ஆன்மாக்களை செலுத்தி ஆகாய விதியில் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து விண்மீன்களை கண்டார்கள், கிரகங்களை கண்டார்கள். அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களை கண்டு தன் ஏட்டு சோடிகளே குறிப்பிடப்பட்ட ஏட்டு சோடிகள் பல யுகங்களுக்கு முன்னால் நமக்கு கிடைத்து அவைகளெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை கிரக ஆராய்ச்சியாளர்களாகிய விஞ்ஞானிகள் போய் பார்த்து இது எல்லாம் உண்மை என்றே தெரிந்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இன்று நுண்ணோக்கி கருவிகளால் வான ஊர்தியின் மூலமா ராக்கெட் மூலமா ஆகாயத்துக்கு சென்று நாங்கள்லாம் இதை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த பொருள்களெல்லாம் இருப்பதாக தரையில் இருந்து கொண்டே தவத்தால் தெரிந்தார்கள் நம் முனிவர்கள். அவர்களுடைய ஞானம்தான் இந்த உலகத்தில் பெரியது என்று அவர்களே பல இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஞானத்துக்கு என்று ஒரு மாபெரும் ஆற்றல், ஒரு மாபெரும் சக்தி நிச்சயமாக இருக்கு. அது பிராக்டிக்கல் செயல் வடிவத்தில் வித்தியாசம் காணாமல் இருந்தால் அது ஞானம், மெய்ஞானம். ஆனால் செயல் வடிவத்திலே வித்தியாசமான தொழில்நுட்பத்தோடு அது இணைந்தால் அது விஞ்ஞானம். இதுதான் இதில் உள்ள விஷயம். சித்தாந்தத்தில் சொன்னது போல இல்லாதது தோன்றாது, இருப்பது அழியாது என்றார். இந்த உலகத்துல இல்லாதது தோன்றவே செய்யாது, எல்லாமே இருக்குன்னாங்க. ஆனா இருப்பது அழியாதுன்னாங்க. ஆனா இருப்பது அழியாதுன்னு சொன்னா அதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லாதது தோன்றாது. இந்த மைக் இதுக்கு முன்னால இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லையே, அப்ப சித்தாந்தம் போய் அப்படின்னு சொல்லுங்கன்னா. ஆனா உண்மையாதான் இல்லை. அதுக்கு சித்தாந்திகள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மூலப்பொருள்களையும் தொடாமல் இந்த மைக்குங்கிற ஒரு பொருள் உருவாக்கப்பட்டதா? அப்படி இருக்குமா? இல்லை. இதே மைக் வேற வடிவத்தில் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தது. அதான் உள்ள உண்மை. வடிவத்தில் மாறுபட்ட கருப்பொருள்களாக இந்த உலகத்தில் இருந்ததே தவிர இன்று பார்க்கிற வடிவத்தில் இல்லை. ஆகையினால் இல்லாதது தோன்றாது என்ற தத்துவம் இப்படித்தான் உண்மையானது என்று உரைத்தார்கள். இருப்பது அழியாது. ஒரு மண்பானை இருக்கு, அந்த பானையை உடைச்சா உடைஞ்சுக்கு, அப்ப அதை அழிஞ்சு போச்ச, நீங்க எப்படி அழியாது என்று சொல்லலாம்னு கேட்கலாம். அந்த வடிவம் அழிந்தது, அதன் மூலப்பொருள் ஒரு பொருள் அழிவு. அது மண்ணோடு மண்ணாய், காற்றாய், கனலாய், நீராய், புனலாய், அனலாய், எப்படியோ வித்தியாசமான திகழ்களாய், புகழ்களாய் அது மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஆனா உருவம் மாறும், கரு மாறாது. அதான் உருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன். ஆன்மாங்கிற கருவை அறிய முடியாது, அளவிட முடியாது, அறிய முடியாது என்பதை உணர்த்தி காட்டினார்கள் நம்முடைய சித்தாந்திகள். சைவ சித்தாந்தம், சிவஞான சித்தியார், இப்படி போன்ற நூல்கள்லாம் இருந்துச்சு. இந்த சைவ சித்தாந்தம், சிவஞான சித்தியார் போன்றவைகள் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தழுவி இருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மனிதர்களால் மட்டுமே வளர்க்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அந்த சித்தாந்தம் நம்முடைய ஆன்மீக உலகத்தில் பெரிதாக கொண்டாடப்படாமல், அவைகளை வெளிப்படுத்த முடியாமல், ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தன்னை மட்டுமே புகழ்ந்து கொண்டு போகக்கூடிய சித்தாந்தவாதிகளமாய் அது மாறிவிட்டன. ஆனால் பிராண உலகமும் இந்து உலகமும் அப்படி கிடையாது. அதில் நிறைய மாற்றங்களை உருவாக்கப்பட்டது. நம்முடைய தெய்வ உலகத்திலே மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு மூட நம்பிக்கைகள், ஒவ்வொரு பிழைகள், ஒவ்வொரு எண்ணங்கள், அவைகளுக்கெல்லாம் பரிபாலனம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி. அம்மா நீங்க பேசுறீங்களா நான் பேசணுமா? கொஞ்சம் நீங்க பேசுறீங்களா? மைக் கொண்டு கொடுறா.
ஒவ்வொரு